கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரமே, உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை, ஆண்டவருடைய வார்த்தைகளை பற்றி நான் அறிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதலாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் ஆளுமையில் வளர வேண்டும். இந்த பர்சனாலிட்டி ஆஃப் ஜீசஸ் நம்ம நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பார்க்கும் பொழுது பரிவு கொள்கின்றார், இரக்கம் கொள்கின்றார். அவருடைய அந்த கருணை மக்கள் மீது அவர் கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார். ஆயரில்லா மக்களாக, ஆடுகளாக அலைக்கழிக்கப்பட்டிருக்கின்ற மக்கள் மீது ஆண்டவர் இயேசு பரிவு கொள்கின்றார். அப்போ அதே பண்பை நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய அந்த ஆளுமையில் நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, இயேசுடைய அந்த பணி வாழ்வின் நோக்கம் எதை குறித்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இறையாட்சியை இந்த மண்ணிலே வளரச் செய்ய வேண்டும். இதுதான் இயேசுடைய பணி வாழ்வின் நோக்கமாக இருந்தது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த இறையாட்சியை நாம் எவ்வாறு இந்த மண்ணிலே வளரச் செய்கின்றோம்? ரோமர் புத்தகம் 14வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இறையாட்சி என்பது அன்பை, அருளை, நீதியை, இரக்கத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கின்றது. எனவே இந்த அன்பை நாம், அருளை, இரக்கத்தை, மகிழ்ச்சியை நாம் எவ்வாறு பிறரோடு பகிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இயேசுடைய பணி வாழ்வை, அந்த நோக்கத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொண்டு, அறிந்து, நாம் அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இந்த அன்பை கொடுக்கின்றவர்களாக வாழ வேண்டும். மூன்றாவது, இயேசு இந்த இறையாட்சியை எவ்வாறு இந்த மண்ணிலே மலரச் செய்தார் என்ற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது, அவர் தானாக செய்யவில்லை. மாறாக அவர் தந்தையோடு இணைந்து இந்த இறையாட்சி பணியை அவர் ஆற்றுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்த இறையாட்சி பணியை ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். அவருடைய சீடர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, அவரை பின்தொடர்கின்ற நாம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணி, கடமை, இறையாட்சியை மலரச் செய்வது இம்மண்ணிலே என்பதை நாம் அடிப்படையாக கொண்டு இந்த இயேசுவோடு இணைந்து இந்த இறையாட்சி பணியை மண்ணிலே மலரச் செய்ய தேவையான வரங்களை ஆண்டவரிடம் வேண்டுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக, முழுவதுமாக வற்றாத நீரூற்றை போல ஆசீர்வதிப்பாராக.